ஜெர்சி படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அந்த கிரிக்கெட்டை வந்து நிறைய பேர் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து அந்த படம் வந்து கிரிக்கெட்டாகவும் பிடிக்கும். எனக்கு அந்த கிரிக்கெட்டை வந்து நான் அப்படியே வந்து சினிமாவாக பார்ப்பேன். நானி சார் வந்து அர்ஜுன், ஆக்சுவலி அர்ஜுன் அந்த கேரக்டர் அர்ஜுன் வந்து அந்த அவங்க ஒய்ஃபோட பீரோவில் போயிட்டு ஜஸ்ட் பணத்தை எடுத்துகிட்டு அவங்க பையனுக்காக அந்த ஜெர்சி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அந்த சீனை பில் பண்ண விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து எமோஷன்ஸை வந்து பில் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீனாக வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து ஏற்றணும். அதுக்கப்புறம் ஒரு ஹை இன்டென்ஸ்ல வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு அந்த எமோஷன் வந்து இறங்கும். சுஜாதா சார் ரெஃபரன்ஸாக சொன்ன சீன் வந்து சிவாஜியில் வந்து ஒரு சீன் வரும்ல, அந்த காரு இதெல்லாம் வந்து வித்துட்டு போகிறப்ப அவர் சொல்லுவாங்க, நான் வந்து எழுதுறதுல 50%னா ரஜினி நடிப்பில் 50%ங்க. நான் வந்து சும்மா அந்த காரை வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீனுன்னு சொன்னதுனால நான் சும்மா ஒரு டைலாக் தான் கொடுத்து அனுப்பினேன், ஆனால் அவர் பர்ஃபார்மராக என்னவா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துருவாங்க. இவர் ஜஸ்ட் அந்த இதை பார்த்துட்டே இருப்பார். என்ன கேட்குற அப்படின்னு கேட்கும்போது பணத்தை எடுத்தேன் என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகே, மாட்டிட்டார். அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே நீ இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்கேன் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சோடனே அவர் திரும்பி அவர் எதுவும் பேச முடியாது. ஜஸ்ட் அந்த அவரால் பேச முடியாத சூழ்நிலை. அப்படி கிளம்பி வெளில போவார். வெளியில் போயிட்டு அந்த எக்ஸாக்டாக பார்த்து அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் பைக்கை வந்து இப்படி வச்சுட்டு நின்றுட்டுருப்பார். அவர் பையன் அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவாக அப்படி நடந்து வருவாங்க. அர்ஜுன் கேட்பார் நானி கிட்ட, இந்த மாதிரி ஏன் நான் உன்னை அரைஞ்சதை ஏன் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்களா இருந்தீங்கன்னா அந்த சீன் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சீனில் அந்த இடத்துல என்ன அந்த பையன் சொல்லுவான்னு நினச்சிருப்பீங்க? அப்பா வந்து வெளியே காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால சொல்லியிருப்பான், இல்லைப்பா உங்களை நான் வெளியே காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். அதிகபட்ச பேர் அதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சீன் அப்படி கிடையாது. அந்த சீனை அப்படி சொல்லியிருந்தாலே நம்மளால் ஒரு பையன் சின்ன பையன் இந்த அளவுக்கு யோசிச்சு எதோ பண்ணுறான்னா நம்ம நினச்சிருப்போம். அது இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பையன் அப்படி இந்த கையில் இப்படி பட்டனை அப்படி வச்சுட்டு திருகிட்டே அப்படி சொல்லுவான், இந்த மாதிரி இல்லைப்பா நான் அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தேன் அம்மா வந்து நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் அதை நம்பவே மாட்டாங்க, அம்மா இல்லை யாருமே நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் போய் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கப்பா. அவர் நானி சாருக்கு கிடைச்ச அந்த ஃபீல், அவர் எதுவுமே பண்ணி திரும்பிடுவார் அவனுக்கு பையன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்டான ஒரு அவன் பையன் முன்னாடி அந்த கண்ணீர் விட்டு திரும்ப முடியாது. ஒரு சின்ன பையன் நமக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறானே, இவ்வளோ மெச்சூரிட்டியாக அப்படின்ற போது அந்த ஃபீலிங் நமக்குள்ளேயும் வந்து என்னடா ஒரு பையன் இந்த அளவுக்கு யோசிச்சு பேசிட்டானன்ற போது நமக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்பவே டச்சாக இருக்கும். அதனால் அந்த பர்டிகுலர் சீன் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ரொம்ப கனெக்டிங்கான விஷயம்னு நினைக்கிறேன்.